பாஸ்டர், இப்படி பண்ணலாமா? எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் லூக்கா 12:7 சொல்லுகிறது, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம், நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். அருமையானவர்களே, இந்த வசனத்துக்கு யாருன்னா காசு கேட்டு பார்த்துருக்கீங்களா? ஆனால் அம்மாவும் சரி, இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க சரி, காலையில் ஏஞ்சவனே ஒரு வசனத்தை சொல்லி அந்த வசனத்து மூலிமா ஒரு 4 சாட்சியை போட்டு காணிக்கை கேட்க தான் இவனோட வழக்கமே. சரி, அம்மா இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் கொடுக்குறான்னு பார்க்கலாமா? தலையில் உள்ள மயிரெல்லாம் மென்னப்பட்டிருக்கு, அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம், நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீங்க அப்படின்ற வசனத்தை சொல்லி அம்மா எப்படி எப்படின்னா உருட்ட போகிறாங்க, பார்க்கலாம் வாங்க. ஆம் பிரியமானவர்களே, நம் தலையில் உள்ள மயிரை நம்மாலே எண்ணவே முடியாது, ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, சகலமும் ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா அவர் தான் இந்த உலகத்தை படைச்சார், சகலத்தையும் அறிந்தவர் அவர் ஒருத்தர் தான். அதனால எல்லாரும் பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவர் அறிகிற அறிவில் வளருங்க அப்படின்னு சொல்ல வராங்களான்னு பார்த்தா உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். இவங்களும் சரி, இவங்களோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சரி, மக்களோட பிரச்சனைய மையமாக வச்சு தான் இவங்க சொகுசாக வாழ்ந்துட்டு வராங்க. ஏன்னா இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மக்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு இவங்களுக்கு தெரியும். அதனால அந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு சரியாகணும்னா கடவுளுக்கு கொடுங்க, கடவுள் உங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி செய்வாருன்னு சொல்லி மக்கள்கிட்ட காசு கலெக்ட் பண்ணுறதுங்க இவங்க ஊழியமாக செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, அம்மா இந்த வீடியோவில் எப்படி மற்றவங்களோட பிரச்சனையை சொல்லி காசு கலெக்ட் பண்ணுறாங்கன்னு கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சிங்க. உங்களுக்கு பிரச்சனைகள் தலைக்கு மேலே இருக்கும்போது நீங்கள் ஆண்டவரை நோக்கி இப்படி கூட சொல்லியிருக்கலாம், ஐயோ ஆண்டவர் என்னை பார்க்கவே இல்லையே, அவருக்கு என்ன தெரியவே தெரியாது என்று சொல்லியிருக்கலாம். இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், இதோ என் உள்ளங்கைகளில் உங்களை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று. ஆம், ஒரு அன்பான சகோதரி அப்படித்தான் ஒரு சாட்சியை சொல்லியிருக்கிறாங்க. நல்லா கவனிச்சிடுவாங்க. ஆரம்பத்தில் தலையில் உள்ள மயிரெல்லாம் என்ன போட்டிருக்கு, நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உங்கள் பிரச்சனைகளை கொண்டு வந்து இப்போது ஆண்டவர் உங்களை உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறான்னு சொல்லி ஒரு சாட்சிக்கு போகிறாங்க. அந்த சாட்சியிலேருந்து இன்னொரு சாட்சிக்கு போவாங்க. ஆம், ஒரு அன்பான சகோதரி அப்படித்தான் ஒரு சாட்சியை சொல்லியிருக்கிறாங்க. சகோதரி பரம்ஜீத் 25 வருஷமாக இயேசுவிக்கிறார் ஊழியத்தின் பங்காளராக இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் நடந்தது என்ன, அவர்களுக்கு திருமணம் ஆவதற்காக 10 ஆண்டுகள் காத்திருந்தார்கள். எல்லாரும் கேலி செய்தார்கள், உன்னுடைய ஆண்டவர் எங்க, ஏன் உனக்கு ஆசீர்வாதமே இல்லை என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஒரு சகோதரிக்கு 10 வருஷமாக கல்யாணம் ஆகாமல் தான் உன் வாழ்க்கையில் ஏன் ஆசீர்வாதம் நடக்கலை அப்படின்னு சொல்லி மற்றவங்க கேட்டுனே இருந்தாங்களாம். அதுக்கு என்னம்மா பண்ணாங்க? அப்படியான நிலைமையில் என்னுடைய கணவருக்கு அவர்களுடைய ஜெப விண்ணப்பத்தை எழுதி தெரிவித்திருந்தார்கள். அம்மா 10 வருஷமாக அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி உன் கடவுள் ஏன் உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கலன்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்க சொன்னாங்க. ஒருவேளை அவங்களுக்கு கடவுள் உங்கள் கணவர் தானோ? நீங்களும் அப்படி தானே மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வரீங்க, உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க, நாங்கள் கடவுள்கிட்ட பேசி அதை சரி பண்ணி தருவோன்னு. ஏம்மா, உங்களோட ஆண்டவரே டைரெக்டாக மக்கள் ப்ரேயர் பண்ணால் கேட்க மாட்டாரா? உங்கள் மூலியமாக பண்ணால் தான் அவர் கேட்பாரா? ஆனால் வேதத்தில் ஒரு கடவுள் இருக்காருமா, நீ அறை வீட்டுக்குள்ளே இருந்து உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அவர் கேட்பனும் சொல்லிட்டாரு, நீ வேண்டிக் கொள்றதுக்கு முன்னமே உனக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டாருமா. அப்படிப்பட்ட கடவுளை நீங்கள் டைரெக்டாக மக்களை கடவுளை நோக்கி ஜெபம் பண்ண விடாமல் எங்களுக்கு பண்ணுங்க, எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கள்ள உபதேசங்களை நுழைச்சி மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க. என்னுடைய கணவரும் ஜெபித்து விட்டு எரேமியா 29:11, நீதிமொழிகள் 23:18 போன்ற வசனங்களை எழுதி அனுப்பியிருந்தார்கள். நிச்சயமாகவே உனக்கு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் கொடுப்பார் என்று எழுதியிருந்தார்கள். அம்மா, நீங்கள் சொன்ன வசனங்கள் என்ன சொல்லுதுன்னு படித்து பார்த்தலாமா? நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்மளோட நம்பிக்கை எதை பற்றி இருக்கணும்? ஆண்டவரை பற்றி இருக்கணுமா, இந்த உலக கவலை பற்றி இருக்கணுமா? எரேமியால நீங்கள் படிச்சிங்களே 29:11, அதை படித்து பார்த்தலாமா என்ன சொல்லுதுன்ட்டு? எரேமியா 29:11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நிலைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு எதுவான நினைவுகளே. ஆண்டவர் நமக்கு வச்சுக்கிற நினைவெல்லாம்
நன்மைக்காகவே இருக்கும், அது தீமைக்கானது அல்லன்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல என்ன சொல்லியிருக்கான்னு தெரியுமா? அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. என்னை நோக்கி டைரக்டா அதான் ஆண்டவர் ப்ரேயர் பண்ண சொல்லியிருக்காரு. ஜீசஸ் கால்ஸ் மூலியமா பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் இங்கே சொல்லலாமா? உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருமா. எங்கேயுமே ஒரு மீடியேட்டரை வச்சு எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் சொல்லாத விஷயத்த நீங்கள் பண்ணக்கூடாதுல்ல. வர மக்களுக்கு நீங்கள் டைரெக்டாக பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுப்பாருன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை ஊழியக்காரரை நாங்கள் ஏற்றுக்கிறோம். நீங்கள் பண்ணுறதுலாம் என்னென்னா உங்களோட பிரச்சனைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க, நாங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். இது தப்புமா வேதத்தின்படி? அதை விட்டுட்டு வேதத்துலேருந்து விட்டு அங்கங்கே வசனங்களை எடுத்து மக்களை ஏமாற்றி சொகுசாக வாழ்றதெல்லாம் ஒரு பொழப்பா? சரி, உங்கள் வீட்டுக்காரர் அந்த வசனத்தை சொல்லி என்ன பண்ணாரு? என்ன ஆச்சரியம்! 44 வயதிலே அவர்களுக்கு திருமணம் நடந்தது. இன்னும் அவர்கள் குழந்தைக்காக 5 வருடம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி கதறினார்கள். அப்பொழுதுதான் இயேசு அழைக்கிறார், ஊழியத்தோடு இணைந்திருக்கிற சீஷா தொண்டு நிறுவனத்தை அறிந்து கொண்டார்கள். எப்படி நாங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம் என்பதை. என்னது, நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்கிறீங்களா? எங்கன்னா வேலைக்கு போயிட்டு வந்து சம்பாரிச்சு எதனா மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா? இது வரைக்கும் வேலைக்குன்னு உங்கள் வீட்டுக்காரும் சரி உங்களோட பிள்ளைகளும் சரி எங்கன்னா போயிருக்காங்களா? அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு ஷீஷாவை தெரிந்து கொண்டு ஏழை சிறு பிள்ளைகளுக்கு உதவ முன் வந்தார்கள். என்ன ஆச்சரியம்! கொஞ்ச நாள்லேயே கர்த்தர் அவர்களை நினைத்தருளினார். இப்போ அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஷீஷா மூலியமா ஏழை பிள்ளைகளுக்கு அவங்க பணம் கொடுத்தாங்க, அதனால கர்த்தர் அவங்களுக்கு குழந்தைய கொடுத்தாரு. அதனால் உங்களுக்கு குழந்தை இல்லைன்னா நீங்கள் ஷீஷாவுக்கு பணம் கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் குழந்தைய கொடுப்பாங்கன்றத அம்மா இங்கே மக்கள் மனதில் விதைக்கிறாங்க. ஒரு அழகான பெண் குழந்தையை கொடுத்தார். அந்த குழந்தைக்கு மகிமா என்ற பெயரை சூட்டி மகிழ்ந்தார்கள். ஆனால் திரும்பவும் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம். அவங்க ஐயோ, திரும்ப என்னம்மா கஷ்டம்? கணவருக்கு திடீரென்று ஒரு ஆக்சிடென்ட், ஷாக் அடித்ததுனால் சரீரத்தில் வேதனை. டாக்டர்லாம் கைவிட்டுட்டாங்க, சர்ஜரி பண்ணவே முடியாது, இவர் பிழைக்க மாட்டார் என்று சொன்ன பொழுது இயேசு அழைக்கிறார், ஜெபகோபுரத்திற்கு ஓடி வந்தார்கள். அங்கு உள்ள ஜெப வீரர்கள் அவர்களுக்காக ஜெபித்து அனுப்பின பொழுது ஆண்டவர் அற்புதமாக அவர்கள் கணவருக்கு திரும்ப சுகத்தை கொடுத்தார். ஒரு சர்ஜரி மூலமாக அவர் சுகத்தை பெற்றுக்கொண்டார். இந்த வருடத்தில் அம்மா மக்களுக்கு என்ன விதைக்கிறாங்கன்னா, ஆண்டவத்தை கேட்டீங்க ஆண்டவர் கொடுத்தாரு அப்படின்றத இங்கே சொல்லக்கூடாது. அப்படி சொல்லிட்டோன்னா டைரெக்டாக மக்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுருவாங்க, நம்மளுக்கு எதாவது காசு வராது. அதனால் இங்கே ஜபகோபுரத்துக்கு வந்து ஜபிச்சினாங்க, அதனால ஆண்டவர் வந்து ஜபகோபுரத்தில் இருக்கிறவங்க ஜபிச்சவங்க ப்ரேயரை கேட்டு சரி பண்ணாருன்றத இங்கே அம்மா மக்கள் மனதில் விதைக்கிறாங்க. எதுக்குன்னா அவங்க அடிக்கடிக்கு ஜபகோபுரத்துக்கு வரும்போது இந்த பங்காள திட்டத்தில் ஜாயின் பண்ணுங்க, அந்த பங்காள திட்டத்தில் ஜாயின் பண்ணுங்க, ஆண்டது உங்களை ஆஸ்வதிப்பாருன்ட்டு ஜபகோபுரங்களுக்கு வரவங்கள்ட்ட திட்டங்களை போட்டு காணிக்க வாங்கிட்டு வாங்க. சொந்த வீட்டிற்காக அவர்கள் வெகு நாட்கள் காத்திருந்தார்கள். அப்பொழுதும் இயேசு அழைக்கிறார், ஜெபகோபுரம் கட்டுவதற்காக பணம் அனுப்பினார்கள். கொஞ்ச நாள்லேயே கர்த்தர் அவர்கள் அழகான வீடை கட்டும்படி அவர்களுக்கு உதவி செய்தார். இந்த சாட்சியின் மூலியமா அம்மா சொல்ல வர்றது என்னன்னா, ஜபகோபுரம் கட்டுறதுக்கு நீங்க காசு கொடுத்தீங்கன்னா உங்க வீட கர்த்தர் கட்டி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி காசு வாங்குறாங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறார். உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். இந்த சகோதரி பரம்ஜீத்துக்கு ஆண்டவர் எப்படி உதவி செய்தாரோ அதே போல உங்களுக்கும் செய்வார். இப்போ இந்த வசனத்துக்கான விளக்கம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு, நீங்க விசேஷித்தவர்களா இருக்கிறீங்க அப்படின்ற வசனத்துக்கான விளக்கம் இப்போ அம்மா கொடுத்தாங்கல்ல. ஆனாலும் ஆண்டவருக்காக ரத்த சாட்சியா வாழ்ந்தவங்களை பத்தி கேள்விப்பட்டிருவீங்க. ஆனா இங்க ஒரு வசனத்தை சொல்லி ஒரு குடும்பத்துக்கு நடந்த 3 சாட்சியை வச்சு 3 திட்டத்தில் ஜாயின் பண்றதுக்காக அம்மா கொடுத்த விளக்கங்கள்லாம் பார்த்தீங்களா? சரி, அம்மா கொடுத்த விளக்கங்கள்லாம் கேட்டு ஏமாந்து ஒன்று நான் கொடுக்கணுன்றவங்க கொடுத்து ஏமாறுங்க. இல்லை, நான் இந்த குடும்பத்தை நம்பி ஏமாற மாட்டேன், ஆண்டவர் யாருன்னு தேடுன்னு நினைக்கிறவங்க ஒழுங்காக வேதத்தை எடுத்து படித்து ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சு அவரோட வருகையில் அவருக்காக என்ன பண்ணோன்னு வேதத்தில் தான் போட்டிருக்கு, அதை தெரிஞ்சு ஞானத்தோட செயல்படுங்க. பாய். நம்ம ட்ரூத் ஸ்கேன் ஏஐ சேனல்
வீடியோஸ் நல்லா இருக்குல்ல, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணணும். மக்களே, நீங்களும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.